ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியோடைய 9வது நாள், நிறைவு நாளில் இருக்கிறோம். இந்த 9 நாட்களும் நீங்கள் தீபம் ஏற்றி ஜபம் செஞ்சு அன்னையை மனதார வணங்கி இருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த வழிபாட்டு நன்றியோடு நிறைவு செய்ய வேண்டிய நாள் தாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா மாலை நீங்கள் தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். இல்லைங்க, நான் இன்னைக்கு விரதம்லாம் இல்லை, ஆனால் காலையில இருந்தும் சரி இந்த 9 நாட்களும் சரி அன்னையை நினச்சி நான் வழிபாட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா அதுவே போதும் தான். இன்றைக்கி சாயங்காலம் வீட்டை இன்னும் நல்லா சுத்தம் செஞ்சு குளித்து சுத்தமான உடை அணிஞ்சு அன்னை வாராகியின் படம் இல்லை திருவுருவம் இருந்ததுன்னா அது முன்னாடி உட்காந்துக்கிட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் இல்லை எண்ணெய் தீபம் உங்களால் முடிஞ்சதை ஏற்றிட்டு சிவப்பு அல்லது மஞ்சள் மலர்கள் இருந்தால் விசேஷம், இல்லைனாலும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த பூவை கூட பக்தியோடு நீங்கள் சமர்ப்பித்தா அதுவே போதும். இன்றைக்கி நைவேத்தியம் என்ன வைக்கலாம் அப்படின்னா, பொதுவாக வாராகி அம்மனுடைய பக்தர்கள் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், வெல்லம், தேங்காய், வாழைப்பழம், எலுமிச்சை சாதம் இல்லைன்னா தயிர் சாதம் கூட வச்சு சில பேர் கும்பிடுவாங்க. இது எல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுமா, எங்கள் வீட்டில் வெல்லம் தான் இருக்குது அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் சரி பக்தியோடு சமர்ப்பிங்க. அந்த தாய் அதை மனசார ஏற்றுக்குவாங்க, அவ்வளவுதான். இன்றைக்கி எப்பவும் போல் அன்னை வாராகியனுடைய மூல மந்திரமான ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராஹ்யை நமஹ இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிங்க. இதை நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்கள் மனசில் எந்த எண்ணமும் தேவையில்லை, நிம்மதியாக உங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு அன்னை வாராகியை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிங்க. உங்கள் வேண்டுதல் என்னவோ அது தாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் அந்த வேண்டுதலை தாய் உங்களுக்காக நிறைவேற்றி தருவாங்க. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எதுவுமே நம்மளுக்கு உடனே வந்துடாது. ஒரு விதையை நடுறோன்னா அதுக்கான நேரம், ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அதுக்கான நேரம் இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு வேண்டுதலும் பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்ட பிறகு அதுக்கான நேரம் எடுக்கும். அதுக்கான பாதையையும் எப்பவும் சொல்கிற மாதிரி அந்த பக்குவத்தையும் கடவுள் நமக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு இந்த சங்கல்பத்தை இப்படி நிறைவு செய்யுங்க. அன்னை வாராகி, இந்த 9 நாளும் என்ன முடிஞ்ச அளவுக்கு உங்களை வழிபட முயற்சி செஞ்சுருக்கிறேன். என் வழிபாட்டில் எந்த குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மன்னிச்சு என் பக்தியை மட்டும் நீங்கள் ஏற்றுக்குவீங்க நான் நம்புகிறேம்மா. என் குடும்பத்தையும் என் வாழ்வையும் உங்கள் திருவடிகளில் நான் ஒப்படைக்கிறேன். தர்மத்தின் பாதையில் என்னை நடத்தி உங்கள் கருணை என்றைக்கும் என் மேலேயும் என் குடும்பம் மேலேயும் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் தாயே. ஒருவேளை உங்களில் யாராச்சும் விரதம் இருந்தீங்க அப்படின்னா பூஜையெல்லாம் செஞ்சுட்ட பிறகு அன்னைக்கு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு நமஸ்காரம் செஞ்சு நைவேத்தியத்தை பிரசாதமாக கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் அந்த உணவை கொடுத்துட்ட பிறகு உங்களுடைய விரதத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கலாம். அன்னை வாராகியின் திருவருள் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்க தர்மமும் தைரியமும் இறை நம்பிக்கையும் வளரட்டும் என்று உங்களுடன் சேர்ந்து உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். ஓம் சாய்ராம். ஓம் ஸ்ரீ வாராகி தாயே சரணம். போற்றி போற்றி.